குட் மார்னிங் சாம்பியன்ஸ், வெல்கம் டு கேட்ஸ் அண்ட் கோயம்புத்தூர். ஐ எம் லட்சுமி நாராயணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப்பில் வந்து மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிலேருந்து அன்கன்வென்ஷனல் மெஷினிங்கில் ஒரு 10 கொஷின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, மெட்டீரியல் ரிமூவல் ரேட் ஃபார் எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸில் எப்படி இருந்துச்சு, அதுக்கான ஃபார்முலா. இது மெட்டீரியல் ரிமூவல் ரேட் ஃபார் எலக்ட்ரோகெமிக்கல் மெஷினுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்க்குறோம். இங்கே வந்து IAT டிவைடட் பை F இன்ட்டு ரோ ஏவி. எஃப்னா ஃபேரடேஸ் கான்ஸ்டன்ட், ஐனா கரண்ட்டு, ரோனா டென்சிட்டின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மெத்தடை வச்சு நம்ம வந்து எவ்வளோ மெட்டீரியல் ரிமூவேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் மெஷினிங்க்கு நம்ம கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து யூஎஸ்எம் மெஷினிங்கில் ப்ராசஸ் ஆஃப் மெட்டீரியல், இதோட யூஎஸ்எம்மில் அதோட மெட்டீரியல் ரிமூவ் ரேட் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. யூஎஸ்எம்மில் வந்து இன்க்ரீஸாக இருக்கும் மெட்டீரியல் ரிமூவ் ரேட்டு. இங்கே வந்து 0.01 இருக்குன்னு தெரிஞ்சுப்போம் மெட்டீரியல் ரிமூவர் ரேட்டு. நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரோகெமிக்கல் மெஷினிங்கில் எம்ஆர்ஆர் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எலக்ட்ரோகெமிக்கல் மெஷினிங்கில் வந்து மெட்டீரியல் ரிமூவர் ரேட் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் த ஒர்க் பீஸ்க்கு வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். இண்டிபெண்ட் டு த ஒர்க் பீஸ்ன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒர்க் பீஸுக்கு எலக்ட்ரோகெமிக்கல் மெஷினிங் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும், ஏன்னா அங்கே கெமிக்கல் டிசோலேஷன் நடக்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் ஃபஸ்ட்டு ஜிக்போரிங்னா என்னன்னு கேட்குறாங்க. ஜிக்போரிங்னா ஒன்றும் இல்லை, ஜிக்போரிங்னா பிளைண்ட் ஹோல்ஸ் இன் ஏ டையில் உள்ள தெரியாத ஹோல்ஸ் மேக் பண்ணுறது பேர் தான் ஜிக்போரிங்க்கு. இதுக்கு வந்து பிளைண்ட் ஹோல்ஸ் ஃபார் இன் ஏ டை. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோ டிஸ்சார்ஜ் மெஷினிங்க்கு வந்து ஸ்கொயர் ஹோல் இன் ஏ ஹை ஸ்ட்ரென்த் அல்லாய்க்கு வந்து ஸ்கொயர் ஹோல் பண்ணுறது வந்து எலக்ட்ரோ டிஸ்சார்ஜ் மெஷினிங்னு தெரிஞ்சுக்குவோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரில்லிங்னா என்ன? ட்ரில்லிங்னா டர்பைன் பிளேட்ஸ் ப்ரொஃபைல் அண்ட் ஹை ஸ்ட்ரென்த் அல்லாய். இதுவுமே ஹை ஸ்ட்ரென்த் தான், ஆனால் டர்பைன் பிளேட் ப்ரொஃபைலுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ட்ரில்லிங்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து அல்ட்ராசோனிக் மெஷினுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? அல்ட்ராசோனிக் மிஷின் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்கொயர் ஹீட் செராமிக், இந்த உடஞ்சி போகிற மாரி கிளாஸ் செராமிக்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறது வந்து அல்ட்ராசோனிக் மெஷினிங்னு தெரிஞ்சுக்கலாம். பிரிட்டில் மெட்டீரியலுக்குலாம் யூஸ் பண்ணுறது வந்து யூஎஸ்எம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் ஃபார் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. கண்டக்டிங் மெட்டீரியல்னா இது வந்து கண்டக்டிங் மெட்டீரியல் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா எலக்ட்ரோ டிஸ்சார்ஜ் மெஷினில் கண்டக்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அங்கே எலக்ட்ரிக் இல்லைனால கண்டக்டிங்கு. நெக்ஸ்ட் வந்து ரூபி ராட் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, ரூபி ராட் பொதுவாகவே லேசர் பீம் வெல்டிங்கில் லேசர் பீம் மெஷினிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரோ டிஸ்சார்ஜ் மெஷினிங், லேசர் பீம் மெஷினிங். எலக்ட்ரோலைட் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது எலக்ட்ரோலைட் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் மெஷினிங், எலக்ட்ரோகெமிக்கல் மெஷினிங்க்கு யூஸ் பண்ணுறது தான் எலக்ட்ரோலைட். நெக்ஸ்ட் வந்து அப்ரேசிவ் செலரி எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, அப்ரேசிவ் ஜெட் மெஷினிங் எல்லாம் ஏரியா யூஎஸ்எம்லேயும் அப்ரேசிவ் தான் யூஸ் பண்ணுவாங்க, அல்ட்ராசோனிக் மெஷினிங். நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி யூஸ்ட் இன் எலக்ட்ரோ டிஸ்சார்ஜ் ஒயர் கட்டிங் என்ன எனர்ஜி யூஸ் பண்ணுவாங்கன்னா, தெர்மல் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. தெர்மல் அண்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனர்ஜி யூஸ்ட் இன் எலக்ட்ரோ டிஸ்சார்ஜ் ஒயர் கட்டிங்க்கு. நெக்ஸ்ட் வந்து டு ட்ரில் ஏ ஹோல் ஆஃப் 0.025 mm விச் இஸ் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ப்ராசஸ். எந்த ப்ராசஸை வச்சு நம்ம 0.025 ரொம்ப சின்ன ஹோலுக்கு மேக் பண்ண முடியும்னு பார்த்தோம்னா அது லேசர் பீம் வெல்டிங், லேசர் பீம் மெஷினிங். இங்கே இது எதுக்குன்னா, இது வந்து நைலான் பட்டன்லாம் ஹோல் போடுறதுக்கு நம்ம லேசர் பீம் மெஷினிங் யூஸ் பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து EDM டூல் வியர் இஸ் லெஸ் இஃப் டூல் மெட்டீரியல் ஹாஸ். இப்போ வந்து EDMல வந்து டூல் மெட்டீரியல் வந்து லெஸ்ஸானா அப்படின்னா டூல் மெட்டீரியல் எப்படின்னா ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி அண்டு ஹை ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படி இருந்துச்சுன்னா அங்கே வந்து நமக்கு வந்து டூல் வியர் வந்து லெஸ்ஸாக இருக்கும். அப்போனா ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி ஹை ரெண்டுமே ஹையாக இருந்தால் டூல் வியர் கம்மியாக இருக்கும் தெரிஞ்சுன்னா. EDM வந்து எதுக்கு, EDMனா என்னன்னு கேட்டிருக்காங்க. EDMனா ஒன்றும் இல்லை, எலக்ட்ரோ டிஸ்சார்ஜ் மெஷினிங் அப்படி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து EDM ஒர்க் பீஸ் கனெக்டட் டு ஆனோடு. இங்கே வந்து டூல் வந்து எப்பொழுதுமே கேத்தோடு, ஒர்க்கு எப்பொழுதுமே ஆனோடுனா ப்ளஸ், ஆனோடுனா மைனஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து அன்கன்வென்ஷனல் மிஷினிங் ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப்பில் ஒரு 10 கொஷின்ஸ் பற்றி பார்த்தோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.